அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டிஎன்பிசியோட சிலபஸ் வைஸ் கண்டென்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் பர்சன்டேஜ் வந்து நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெகரிய சம்ஸ் என்ன அப்படின்னா 598 மற்றும் 874 மீப்பெரு பொது வகு எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து HCF கேட்டிருக்காங்க. HCFனா என்ன? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு, அதாவது மீப்பெரு பொது வகு எண் அப்படின்னு. இது LCM அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னா மீச்சிறு பொது மடங்கு. இப்போ இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸ் பாருங்களேன், நம்பர்ஸ் எல்லாமே பெரிய பெரிய நம்பர்ஸாக இருக்குது. இது சின்ன நம்பர்ஸ், இப்போ 2, 4, 6 இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம சிந்தட்டிக் மெத்தட், அதாவது டெல் டிவிஷன் மெத்தட் சொல்லுவாங்க. இந்த மெத்தட்லேயே நம்ம டைரெக்டாக போயிடலாம். இவங்க கொடுத்துருக்கிறது வந்து பெரிய பெரிய நம்பர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த காமன், அதாவது லாங் டிவிஷன் மெத்தட்லேயும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும். 598 824 இந்த மாதிரி. இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எது பிக்கஸ்ட் நம்பரோ அந்த நம்பரை தான் ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போடணும். ஃபஸ்ட்டு பெரிய நம்பரை வந்து உள்ளே போட்டுக்கணும். 874 எதாவது டிவைட் பண்ணிக்கோங்க. 598 எத்தனை டைம் போடலாம்? ஒருத்தர் தான் போட முடியும். சரி, 598. இப்போ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 6, 7, 2ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பர் இங்கே போடணும். 598 இது எத்தனை டைம் போடணும் அப்படின்னா 2 டைம் போட்டால் நம்மளுக்கு என்னங்க 2 6 12ன்னு கிடைக்கும். 552ன்னு கிடைக்கும். சரியா? இப்போ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். 8லேருந்து 2 கழிச்சா 6, 9 5 கழிச்சா 4. இப்போ எது பிக்கஸ்ட் நம்பர்? இது. அப்போ இந்த நம்பரை உள்ளே போடணும். சரியா? போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே 6ல் முடியுது. அப்போ 6ல் 6 6 36, ரிமைண்டர் 3, 4 6 24, 27. அப்போ என்ன வரும்? 0. அப்போ இதில் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? 46. அப்போ ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த சம் கவனிங்க. 108, 360 மற்றும் 408 ஆகிய எண்களின் மீப்பெரு பொது வகு எண் யாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதை பார்த்த சம்ஸ் வந்து ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது 3 நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த சம்ஸில் எங்கே இருக்குது அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டில் லாஸ்ட் சாப்டரில் இருக்குது. சரியா? இது வந்து தொடர் வகுத்தல் முறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீள் வகுத்தல், தொடர் வகுத்தல் முறை. நீள் வகுத்தல் முறைங்கிறது வேறு, இது தொடர் வகுத்தல் முறைங்கிறது வேறு. சரியா? இந்த மாதிரி 3 நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு 2 டிஜிட் எடுக்கணும். சரி, எத்தனை டிஜிட்? 2 டிஜிட். இந்த 2 நம்பரை எடுத்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் எது பெரிய நம்பராக இருக்குது? 360. சரியா? அந்த 360 வந்து நம்ம உள்ளே போட்டுக்கணும். இங்கிட்டு வந்து 108ன்னு போடணும். சரியா? இப்போ இந்த 360ல் எத்தனை 108 இருக்குன்றதை பார்க்கணும். 3 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 324ன்னு கிடைக்கும். சரியா? இப்போ இதை சப்ராக்ட் பண்ணுங்க. 10, இங்கே வந்து 5ன்னு இருக்கும். சரியா? 10லேருந்து 4 கழிச்சா 6, 5லேருந்து 2 கழிச்சா 3. இப்போ எது பிக்கஸ்ட் நம்பர்? இது பிக்கஸ்ட் நம்பர். அப்போ இந்த நம்பரை இங்கே போடணும். 108. இப்போ 108ல் எத்தனை 36 இருக்குன்றது பார்க்கணும். 3 தடவை போடலாமா? 3 18, 3 9, 9 1 10, 108. அப்போ 0. இப்போ என்ன நம்மளுக்கு கிடைக்கிது? டிவைட் பண்ணால் 36 கிடைக்கிது. சரியா? இந்த 36ஐயும் அடுத்த இருக்கக்கூடிய 408 இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பரையும் நம்ம வந்து பண்ணணும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ஃபர்ஸ்ட் 2க்கு வந்து நம்ம என்ன போட்டோம்? காமன் ஃபேக்டர் 36 வந்துச்சா, அதுக்கு இது அடுத்து 408. அந்த 36ஐயும் 408ஐயும் வச்சு நம்ம வந்து வகு எண் கண்டுபிடிக்கணும். சரியா? HCF கண்டுபிடிக்கணும். இப்போ எது பிக்கஸ்ட் நம்பர்? 408ங்கிறது பிக்கஸ்ட் நம்பர். அதை உள்ளே போட்டுக்கணும். நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு? 36 தானே கிடச்சிச்சு HCF. அப்போ 36. அப்போ இந்த டைம் போடுங்க. 408ல் எத்தனை 36 இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். எத்தனை 36 இருக்குது? 11 டைம் வருமா? 11 டைம்ஸ் வரும். சரியா? 11 டைம்ஸ் ஆஃப் 36 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 396. சரியா? இப்போ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். 8லேருந்து 6 சப்ராக்ட் பண்ணால் 2. இங்கே வந்து என்ன இருக்கும்? 10, 10லேருந்து 9 சப்ராக்ட் பண்ணால் 1ன்னு கிடைக்கும். அப்போ 12. இந்த 36 இங்கே போடுங்க. 36ல் எத்தனை 12 இருக்குன்றதை பார்க்கணும். 3 12s are 36. சரியா? 36. அப்போ = 0. அப்போ இந்த 3 நம்பருக்கும் எது HCF வருது? 12 தான் HCF வருது. அப்போ இது ஆன்சர் C இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்த சம் கவனிங்க. ஃபைண்ட் த HCF ஆஃப் 2 power 3. எல்லாமே அடுக்கில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தது
2 நம்பர் பார்த்தோம். அடுத்து 3 நம்பரை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது இப்போ அடுக்க வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க, அதாவது பவரில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸையும் வச்சு எப்படி HCF கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கணும். சரியா? இப்போ 2/3 × 3² × 5 × 7/4. அதே மாதிரி 2² × 3/5 × 5² × 7/6. 2/3 × 5³ × 7². இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? மீ பெரு பொது வகுத்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களே அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அது மீ பேவா அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு, மீ பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு 3 டேர்ம் கொடுத்துருந்தாங்கன்னா 3 டேர்ம்ல எந்த நம்பர் வந்து காமனாக இருக்குதுன்றதை நம்ம முதல்ல வந்து கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸில் 2 வந்து எல்லாத்துலேயுமே இருக்கா? அப்போ 2 வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. அதை வந்து என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். 2 வந்து எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டில் இருக்குது. அடுத்து என்ன இருக்குது? 5 இருக்குது. 3 இருக்கான்னு பாருங்கள். 3 வந்து இந்த 2 டேர்மில் மட்டும்தான் இருக்குது, 3வது டேர்மில் இல்லை. 5 இருக்கான்னு பாருங்கள். 5 வந்து 3 டேர்ம்லேயும் இருக்குது. அப்போ வந்து 5 எழுதிக்கலாம். சரியா? 5 எழுதிக்கலாம். ஓகே. அடுத்து 7 இருக்கான்னு பாருங்கள். 7 வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது, எழுதியாச்சு. ஈஸியான மெத்தடு, எல்லாமே எழுதியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பவரை மட்டும் பார்க்கணும். பவரில் பாருங்கள், எது லீஸ்ட், அதாவது எது சின்ன பவராக இருக்கோ அதை தான் எடுக்க போகிறோம். இப்போ 2³ 2² 2³ இப்போ இதில் எது ஸ்மாலஸ்ட் பவர்? 2² தான். அதாவது 2³ இருக்குது, இங்கே 2² இருக்குது, இங்கே 2³ இருக்குது. அப்போ இதில் எது பவரில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ? 2² தானே. அப்போ 2². அதே மாதிரி 5ல் பாருங்கள், 5க்கு பவர் பார்த்தோம்னா என்ன இருக்கும்? 5. இங்கே வந்து 5 இருக்குது, 5/1ன்னு அர்த்தம். இங்கே வந்து 5², இங்கே 5³ இருக்குது. அப்போ இதில் லீஸ்ட் பவர் எது? 5/1. சரியா? அடுத்து 7க்கு பாருங்கள். 7ல் என்னென்ன பவர் இருக்குது? 7/4, 7/4, 7/6, 7² இருக்குது. அப்போ இதில் எது லீஸ்ட் பவர்? 7². இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4 × 5, 7 7s are 49. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 20 × 49 என்ன கிடைக்கும்? 980ன்னு கிடைக்கும். அப்போ இது கரெக்டான ஆன்சர். ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த சம் கவனிங்க. 225 மற்றும் 450 இவற்றிற்கு பகா காரணி முறையில் மீ பொது வகுத்தி என்னன்னு கேட்காங்க. பகா காரணி அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். முதல்ல பகா எண் என்ன அப்படின்னா, நமக்கு 1ஆலையும் அதே நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பகா காரணிகள் சொல்லுவோம். அதாவது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் சொல்லுவோம். சரியா? 1 வந்து என்ன அப்படின்னா பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. சரி, அப்போ எதெல்லாம் பகா எண்ணுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். 2 3 5 7 11 இதில் என்னது? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். இப்போ இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷனை வச்சு தான் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு வந்து நம்பர்ஸ் வந்து. சரியா? இப்போ வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷனை வச்சு தான் நம்ம வந்து இங்கே HCF கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னு பாருங்கள். இந்த HCF கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ முன்னாடி போட்ட மாதிரி 2 மாடல் சம் கொடுத்துருந்தா எப்படி, 3 சம் கொடுத்துருந்தா எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இங்கே வந்து 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 நம்பர்ஸை வச்சு நம்ம அந்த மெத்தட்லேயும் போடலாம். இவங்க கேட்டிருக்கிறது வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்றதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு 225க்கு கண்டுபிடிக்கணும். 225க்கு கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? 5ஆல் போடலாமா? 4 5 20, 5 25. ஓகேவா? அடுத்து 5ஆல் போடுங்க. 9 5 45, 3ஆல் போட்டால் 3 9, அடுத்து 3ஆல் போட்டால் 1. இது வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்றதுனால இந்த நம்ம வந்து எல் டிவிஷன் மெத்தட் எடுத்துக்கிறோம். சரி, அப்போ ஃபஸ்ட்டு வந்து 225க்கு என்னென்ன நம்பர்ஸ் வருது? 5 × 5 அடுத்து 3 × 3 × 1ன்னு கிடைக்கிது. அதே மாதிரி அடுத்த நம்பர்ஸ்க்கு போடணும். என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? 450. 450க்கு போட்டால் என்ன கிடைக்கும்? 450. இதையும் 5ஆல் போடலாமா? 5ஆல் போட்டால் 9 5 45 0. அடுத்து வந்து 5ஆல் போடுங்க. 4 5 5 8 5 40. அடுத்து 3ஆல் போடுங்க. 6 3 18. அடுத்து 3ஆல் போட்டால் 2 3 6. அடுத்து 2ஆல் போடலாமா? 1. 2ங்கிறது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான். சரியா? இப்போ 450க்கு எத்தனை டைம் போட்டிருக்கோம்? 5 × 5 × அடுத்து என்ன இருக்குது? 3 × 3 × 2 × 1ன்னு இருக்குது. சரி, இப்போ வந்து அவங்க கேட்டிருக்கிறது வந்து காமன் ஃபேக்டர், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எது அப்படின்றத பார்க்கணும். 2 டேர்ம்லேயே இருக்கிற மாதிரி நம்பர்ஸ் இருக்கணும். அப்போ இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. அப்போ ஒரு 5 வெளில எடுத்துடலாம். அடுத்ததில் பாருங்கள் 5 இருக்குது. அடுத்து ஒரு 3 இருக்குது.
அடுத்து ஒரு 3 இருக்குது. இங்கே 2 மட்டும் இருக்குது, ஆனால் இங்கே 2 கிடையாது. 1 இருக்குது இன்ட்டு 1 போட்டால் 1 போடலாம் 1. சரி, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 5 5 25. சரி, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 225 கிடைக்கும். சரியா? 5 5 25, 25 இன்ட்டு 25 இன்ட்டு 9, 25 இன்ட்டு 9 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 225 கிடைக்கும். அப்போ எது கரெக்டான ஆன்சர்? சி இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த சம் கவனிங்க. மீப்பேறு பொது வகுத்தி, அதாவது இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 கியூப் இன்ட்டு 3 ஸ்கொயர்டு இன்ட்டு 5. சரியா? அடுத்து 2 கியூப் 2 ஸ்கொயர்டு இன்ட்டு 3 கியூப் இன்ட்டு 5 ஸ்கொயர்டு கொடுத்துருக்காங்க. அண்டு 2/4 இன்ட்டு 3 இன்ட்டு 5 கியூப் இன்ட்டு 7 கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரே மாதிரி மெத்தட் தான். எஸ்எம் ஹெச்சிஎஃப்ல சம்மு வந்து நிறையா இருக்குது, ஆனால் ஒரே மாடல் தான். சரி, அதனால் 1-2 சம்ஸ் மட்டும் வந்து நம்மளுக்கு புரிஞ்சுட்டா போதும். அதை வச்சு நம்ம வந்து அடுத்தடுத்த சம்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம அப்ளை பண்ணி செஞ்சிடலாம். இப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அங்கே சொன்ன மெத்தடே தான் இங்கேயும். இப்போ 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 செட்டு கொடுத்துருக்காங்க, செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 செட் ஆஃப் நம்பர்ஸில் வந்து முதல்ல காமன் நம்பர் என்ன இருக்குன்றதை பார்க்கணும். இப்போ இங்கே 2 கியூப் இருக்குது, அடுத்து இங்கே 2 ஸ்கொயர் இருக்குது, அடுத்து இங்கே 2/4 இருக்குது. எல்லாத்துலேயும் 2 இருக்கிறதுனால 2வை நான் வெளில எடுத்துக்கிறேன். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா என்னது? மேலே இருக்கிறதுல வந்து நம்மளுக்கு எது ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்றத பார்க்கணும். 2 ஸ்கொயர், அப்போ 2 ஸ்கொயர் எடுத்துக்கலாம். அடுத்த நம்பர் என்ன இருக்குது? 3 இருக்கா? 3ல் என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்குன்றதை பார்க்கணும். அப்போ இன்ட்டு 3 போட்டுக்கோங்க. 3ல் 3 இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறணும், பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் பவரை பார்க்கணும். இப்போ இங்கே 3 ஸ்கொயர் இருக்குது, 3 கியூப் இருக்குது, இங்கே 3 மட்டும் இருக்குது. அப்போ 3/1 தான் எடுக்க முடியும், ஏன்னா லீஸ்ட் காமன் ஃபேக்டர் தான். சரியா? அதாவது ஸ்மாலஸ்ட் பவரில் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் பார்க்கணும். இப்போ அடுத்து பாருங்கள், 5 எல்லாத்துலேயுமே இருக்குது. அப்போ 5 என்ன இருக்குது? பவரை பாருங்கள், 1 இங்கே 2 இருக்குது, அடுத்து 3 இருக்குது. அப்போ எந்த கம்மியான பவர் தான் நம்ம பார்ப்போம். அப்போ 5/1. அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 ஸ்கொயர் வந்து 4, 2 ஸ்கொயர் வந்து என்ன இருக்குது? 4, அடுத்து 4 இன்ட்டு 3 இன்ட்டு 5. சரி, என்ன வரும்? 12, 12 5 60 கிடைக்கும். அப்போ இது கரெக்டான ஆன்சர். பி இஸ் த கரெக்டான ஆன்சர். இந்த சம்ஸ் எல்லாம் புரிஞ்சிச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.